Good morning students, welcome to JR Max. நம்ம இப்போ 8th சமச்சீர் மேக்ஸில் குயிஸஸ்க்குரிய ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 7th குயிஸுக்குரிய ஆன்சர் பார்க்க போகிறோம். டாபிக் நேம் அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ரா இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை பற்றி தான் நிறைய சம்ஸ், எல்லா சம்ஸுமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த ஐடென்டிட்டிஸ் வந்து நீங்கள் புக்கை பார்த்து முதல்ல படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியவும் செய்யும், ஈஸியாகவும் இருக்கும். சரியா? வீடியோ லென்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 4x equal to 52 ஸ்கொயர் மைனஸ் 48 ஸ்கொயர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4xோட வேல்யூ இதுவாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடலில் இருக்குது. ஸோ இதுதான் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. அதில் இந்த மாதிரி கொடுத்தாங்க. நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியை அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒருவேளை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்படி எழுதிக்கலாம் நம்ம. சரியா? எப்படினாலும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நம்பரை நான் இந்த மாதிரி மாற்றி எழுத போகிறேன். அப்படி எழுதுனா என்ன ஆகும்? இதுதான் ஏக்கு பதிலாக 52, ஏக்கு இந்த இது அப்படி கம்பேர் பண்ணுங்கள். ஏ இருக்கிற இடத்துல 52 இருக்குது, பி இருக்கிற இடத்துல 48 இருக்குது. அப்போ நம்ம இதுலேயும் போய் ஏக்கு பதிலாக 52 போடணும், பிக்கு பதிலாக 48 அப்ளை பண்ணணும். அப்போ 52 + 48 ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற மாடலில் அந்த நம்பரை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 100 வரும். 52ல் 48 போனால் 4 வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 400. இது வந்து 4xோட வேல்யூ. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 400. மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 4 இந்த பக்கம் டிவிஷனில் வரும். சரியா? அப்போ 4 வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 100 ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 100. ஓகேயா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன்? அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 4 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை டேரெக்டாக நம்ம ஸ்கொயர் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே மட்டும் தான் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஹோல் ஸ்கொயராக இருந்ததுன்னா, இப்போ வெளியில் மட்டும் ஸ்கொயர் கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே 4 ஸ்கொயர் பண்ணி நம்ம எழுதிடலாம். உள்ளே இருக்க டேர்ம் மட்டும் ஸ்கொயரில் இருக்குது. அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயராக இருந்தால் என்ன ஃபார்முலா இது? அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இருந்தால் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஸ்கொயர்னு எழுதணும், ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றத ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1/x இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர்னு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி, அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/x ப்ளஸ் பி ஸ்கொயர், இப்போ 1/x த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ வந்து அவங்க 4 கொடுத்ததுனால இது 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அதை வெறும் 2 மட்டும் வரும். அதை நான் தேர்ட் டேர்மாக எழுதியிருக்கேன். இது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நமக்கு கேட்டது வந்து இதோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஸ்கொயர் 16 ஆயிரும். இதை மட்டும் அப்படியே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு +2 நம்ம இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? 16 - 2ன்னு வந்துடும். ஸோ அதோட வேல்யூ 14 அப்படி நமக்கு கிடைக்கும். சரியா? திரும்ப சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். தேர்ட் சம் பாருங்கள். The value of 2.7 the whole square minus 1.3 the whole square by 1.4 is அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலே இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடல் இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? அதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். பை அதே 1.4. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். இதில் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1.4 கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ஆகும்? 1.4 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 மட்டும் தான் ஆன்சராக கிடைக்கும். மறுபடியும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் fill in the blank with a suitable answer அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து ஆக்சுவலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக வந்து நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணாலும் அவங்க கொடுத்த ஆன்சர்ஸ் எதுவுமே வரல. சரி, அப்போ வந்து கொஷின் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா a⁻3 மைனஸ் b⁻3 இருந்திருக்கணும். a³ - b³ இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்னொரு ஃபார்முலா. இதை a - b இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். பை அதே டேர்ம் கீழே இருக்கும். ஸோ இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் a - bன்னு வரும். ஸோ கொஷினை கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றினோன்னா இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரியா? அவங்க கொடுத்த கொஷினுக்கு ஆன்சர் நம்மளால் இதை வந்து அதுக்கு மேலே சால்வ் பண்ணவே முடியாது. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்மே இதில். ஓகேயா? அடுத்த கொஷின் பாருங்கள். 5th கொஷின் அது கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தது. த வேல்யூ ஆஃப் a - b இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த கொஷின் படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா
கீழே இருக்கிறத மட்டும் தான் ஸ்பிளிட் பண்ண முடியும். இது ப்ளஸ்க்கு நமக்கு ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் எதுவும் கிடையாது, மைனஸுக்கு மட்டும் தான் ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் இருக்குது. இதை வந்து a + b இன்ட்டு a - b போட்டுக்கலாம். இப்போ a - b நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா மேலே a² + b² வரும், கீழே a + bன்னு வரும். இதுக்கு மேலே நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத முடியாது. ஆனால் ஆன்சர் வந்து அவங்க எதுவுமே அதில் கொடுக்கல. ஸோ இது கொஸ்டின் கரெக்டு அப்படின்னா ஆன்சர் இதுவாக தான் வரணும் அப்படின்றது என்னோட கெஸ். ஓகேயா? 6th கொஸ்டின் பாருங்கள். Shyam wants to color both the sides of a square-shaped paper for his project work. The side of paper is 2x - 3. 3xன்றது x வேண்டாம், 2x - 3 தான் இருந்திருக்கணும் சென்டிமீட்டர். How much of area he has to color? இப்போ வந்து பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்து அவங்க கலர் பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம ஒரு சைடு கலர் பண்ணுற மாதிரி தான் பார்ப்போம். கலர் பண்ணுறது அப்படின்னா அந்த பேப்பரோட இன்சைடு ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இன்சைடுனால நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஏரியா வந்துடும். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, போத் சைடு கலர் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு சைடுமே கலர் பண்ணுறப்ப டபுள் டைம் நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஒரு தடவை ஏரியா கண்டுபிடிச்சி அதை 2வால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா ரெண்டு ஸ்கொயரை என்ன செய்கிறாங்க, இப்போ கலர் பண்ணுறாங்க ரெண்டு சைடு பண்ணுறதுனால. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், a². ஏன்றது சைடு. இப்போ சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 2x - 3. அப்போ எப்படி எழுதணும், 2x - 3 ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால the whole square அப்படின்னு எழுதணும். இப்போ இதை பார்த்தோன்னா ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும், a - b the whole square. அப்போ a - b the whole square எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், a² - 2ab + b² அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக இங்கே 2x இருக்குது, பிக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ ஏ இருக்கிற இடத்துல 2x நம்ம போடணும். அப்போ 2x ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால the whole square போட்டுக்கிறோம், -2ab + b². பிக்கு பதிலாக 3 வந்திருக்கும், 3². ஸோ இதோட வந்து ஏரியா ஆஃப் ஒன் சைடு ஆக்சுவலாக என்ன வருது, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் x² ஆயிரும். அப்போ 4x² - 2 2s are 4, 4 3s are 12. அப்போ 12x + 3a² பண்ணால் 9 ஆயிரும். இது வந்து ஏரியா ஆஃப் ஒன் ஸ்கொயர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட, ஏரியா ஆஃப் டபுள் சைடு ஆஃப் த ஸ்கொயர் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 2 சைடு இல்லைன்னா 2² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு திஸ் வேல்யூ, இது அப்படியே 2வால் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 2 4s are 8, x² பக்கத்தில் போட்டுக்கலாம், -2 12s are 24x + 2 9s are 18. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். சரியா? இங்கே கொஸ்டின் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சைடு, அப்போ ஆன்சரில் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ டி ஆன்சர். 7th கொஸ்டின், ஆன் டிவைடிங் x⁴ + 2x² + x by x × x + 1 we get என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை இதால் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவிஷன் ஃபார்மேட்டில் முதல்ல எழுதிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம். ஸோ வி கேன் டேக் 1x அவுட் சைட். இப்போ வெளியில் ஒரு எக்ஸை எடுத்துட்டோம்னா எல்லாமே பவரில் ஒரு எக்ஸை குறை சொல்லணும். அப்போ x⁴ என்ன ஆயிரும், x² ஆயிரும். x² எக்ஸ்ன்னு வந்துடும். இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அந்த எக்ஸ் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 அப்படிங்கிற நம்பரை மட்டும் தான் போடணும். இப்போ நம்ம வெளியில் எடுத்தது கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இதே டைம் நமக்கு வந்துடும். சரியா? by x × x + 1. இப்போ நமக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மேலே இருக்க நம்பர் மட்டுமே வரும். இப்போ மேலே நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுகிறேன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு டேர்மை a² அப்படி எழுதியிருக்கேன். செகண்ட் டேர்மை 2ab நான் ஸ்பிளிட் பண்ணுறேன். அதாவது 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம போட முடியுமான்னு பார்க்கணும். இங்கே 1 இருக்கிறதுனால நம்மளால் போட முடியும். ஸோ 2x 2 இன்ட்டு x இன்ட்டு 1 நான் எழுதுகிறேன். 1 1² எழுதுகிறேன். எதுக்காக எழுதுகிறேன், ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a² + 2ab + b² அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், a + b the whole square எழுதலாம். இப்போ ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக 1. இப்போ x + 1 the whole square by x + 1 கீழே வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரே மாதிரி டேர்ம் இருக்கப்போ கேன்சல் பண்ணிடலாமா, x + 1 வந்து இங்கே 2 டைம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் ஒரு x + 1 மட்டும் நமக்கு வரும். ஸோ ஆன்சர் இஸ் x + 1. 8th sum, and dividing this term by 4p into p - 2 we get அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிவிஷனில் எழுதிக்கலாம், இந்த டேர்ம் பை இந்த டேர்ம். இப்போ p மட்டும் முதல்ல கேன்சல் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே p காமனாக எதுவும் எடுக்க முடியாது, ஆனால் நம்பரில் 4 நம்ம காமனாக எடுக்க முடியும். அப்போ நான் 4 வெளில எடுத்துட்டேன்னா இங்கே p³ மட்டும் வரும். இங்கே இதை 4 8s are 32 நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். 4 8s are 32. அப்போ 4 வெளில போயிடுச்சுன்னா இங்கே என்ன வரும், 8 மட்டும் வரணும். கீழே அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 4 கேன்சல் ஆயிரும். p³ -8 by p - 2 இருக்குது. அந்த மாதிரி ஆன்சர் எதுவும் இல்லை. மறுபடியும் நம்மளால் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். என்ன ஃபார்முலானா 8 வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 2⁻3 எழுதலாம். இங்கே பவர் 3 இருக்கிறதுனால இந்த நம்பரையும் பவர் 3 வர மாதிரி நம்ம மாற்ற முடியுமான்னு பார்க்கணும்.
3 டைம் 2 போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும். 2 × 2 × 2. அப்போ அதை 2 power 3ன்னு எழுதிக்கலாம் by p minus 2. இது என்ன ஃபார்முலா? a cube minus b cube. அதை எப்படி எழுதலாம்? a minus b × a square plus ab plus b square அப்படிங்கிற ஃபார்முலா. நீங்கள் சைடில் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டைம் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன வருது நமக்கு? p square plus 2p plus 2 square வந்து 4 ஆயிரும். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் 9th one. Using proper identity, the expansion of 3 plus 5c into 3 plus 5c is. ஒரே மாதிரி டேர்ம் தானே, a இன்ட்டு ஏன்னா a ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி இங்கே 3 plus 5c into 3 plus 5cனா 3 plus 5c the whole square எழுதலாம். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? a plus b, இங்கே ப்ளஸ் வந்துருக்கு இல்லையா? அப்போ a plus b the whole square. அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab plus b ஸ்கொயர். இப்போ ஏக்கு பதிலாக 3 போடணும், பிக்கு பதிலாக 5c. அதை அப்படியே சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 3 × 5c ப்ளஸ் பிக்கு பதிலாக 5c த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல மட்டும் ஏக்கு சிங்கிள் நம்பராக இருக்கனால ஸ்கொயரை டைரெக்டாக போட்டாச்சு. பிக்கு டபுள் டேர்மாக இருக்குது, 2 டேர்ம் வந்திருக்கு இல்லையா? 5 ஒரு கான்ஸ்டன்ட்டும் வந்திருக்குது, ஒரு வேரியபிள் வந்திருக்குது. அப்போ 2 டேர்மாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? ஆக்சுவலாக 2 டேர்மில் 2 நம்பர் இருக்குதுன்னு நான் சொல்லிச்சுக்கோங்க. இப்போ 5c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். சரியா? அப்போ 3 ஸ்கொயர் 9 ஆயிரும், 2 3s are 6, 6 5s are 30. இப்போ 30c, 5 ஸ்கொயர் பண்ணுறப்ப 25 ஆயிரும், c ஸ்கொயர் பண்ணால் c ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரியா? ஆன்சர் வந்து பாருங்கள், ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, எப்படினாலும் கொடுக்கலாம். இப்போ 25c ஸ்கொயர் ப்ளஸ் 30c ப்ளஸ் 9 அப்படி அவங்க கொடுத்துருக்காங்க. 10th கொஷின். யூஸிங் ப்ராப்பர் ஐடென்டிட்டி த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் x plus 5 x minus 3 into x minus 2 is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுவும் ஒரு ஃபார்முலா தான். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஐடென்டிட்டி நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 3, இது வந்து ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் தான். எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இது வரைக்கும் ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன். ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அதை எழுதிக்கலாம். இங்கே ஏக்கு பதிலாக 5 இருக்குது, பிக்கு பதிலாக -3 இருக்குது. ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது, சம்மில் மைனஸ் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக பிக்கு -3 தான் எடுக்கணும், சிக்கு -2. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் தூக்கி என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸே தான் இருக்குது, அப்போ அப்படியே எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏபிசி, ஏக்கு பதிலாக 5 ப்ளஸ் பிக்கு பதிலாக -3 ப்ளஸ் சிக்கு பதிலாக -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே 2 டேர்மாக அப்படியே மல்டிப்ளிகேஷனில் ஏ வேல்யூ பி வேல்யூ பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். சரியா? லாஸ்ட்டில் ஏபிசி டேர்ம். இப்போ இங்கே என்ன ஆகும்? 5 -3 -2 ரெண்டுமே கடன் தானே. 3 rupees கடன் வாங்கியிருக்கோம், மறுபடியும் 2 rupees கடன் வாங்குகிறோம். அப்போ 5 rupees கடன் ஆயிடுது. அப்போ இங்கே +5 இங்கே -5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இங்கே 5 3s are 15 மைனஸில் வரணும், 3 2s are 6 ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணப்போ 2 மைனஸ் வந்துருச்சு. இங்கே மல்டிப்ளிகேஷன் ஒரு மைனஸ் தான் இருக்குது, இப்போ ஆன்சர் மைனஸில் வரணும். 2 5s are 10 இன்ட்டு ஒரு எக்ஸ். இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 3s are 15, 15 2s are 30, 2 மைனஸ் வந்துருச்சு, அதனால் என்ன ஆயிடுது? ப்ளஸ் ஆயிரும். சரியா? ஸோ இங்கே அடுத்து என்ன வரும்? 5ல் 5 போனால் 0 ஆயிரும். இது நம்ம சால்வ் பண்ணணும். +6 இருக்குது, மைனஸை யோசிப்போம். -15 -10, 15 rupees கடன் வாங்குகிறோம், மறுபடியும் ஒரு 10 rupees கடன் வாங்கியிருக்கோம். இப்போ 25 rupees கடன் ஆயிடுச்சு. இப்போ 6 rupees தான் கையில் இருக்குது. ப்ளஸில் இருக்க நம்பர் வந்து கையில் இருக்க காசாக சொல்லி பார்க்கணும். 25 rupees கடன், 6 rupees தான் கையில் இருக்குது. கொடுத்தது போக 19 rupees கடனாக இருக்கும். கடனாக இருந்தால் மைனஸ் போடணும். இப்போ -19x + 30. இங்கே 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அந்த டேர்ம் நமக்கு தேவையில்லை. அதை தவிர மற்ற 3ஐயும் நம்ம எடுத்து எழுதிடலாம். இதுதான் ஆன்சர். அடுத்து ஃபில்லப்ஸ் பாருங்கள். இஃப் p + q ஈக்குவல் டு 8 அண்ட் pq ஈக்குவல் டு 12, த வேல்யூ ஆஃப் p - q இஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4 வரும். எப்படி வரும்ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ப்ளஸில் ஆன்சர் கொடுத்துட்டு மைனஸ்க்குரிய ஆன்சர் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மைனஸ் ஃபார்முலாவை ப்ளஸ் ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலான்றதை பார்க்கணும். p - q த ஹோல் ஸ்கொயரை, அதாவது a - b ஃபார்முலாவை இங்கே pq லெட்டர்ஸ் கொடுத்ததுனால அப்படியே pqவை நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா p + q த ஹோல் ஸ்கொயர் -4pqவை எழுதலாம். இந்த டேர்ம்ஸ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறப்ப இதுக்குரிய எக்ஸ்பேன்ஷன் இந்த பக்கம் வந்திருக்கும் நமக்கு. சரியா? இப்போ நமக்கு p + qவோட வேல்யூ தெரியும் 8, அப்போ 8 ஸ்கொயர் ஆயிடுது. -4 இன்ட்டு pqவோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னு. இப்போ 64 - 64 இப்படி வந்துச்சு, 8 ஸ்கொயர், 8 8s are 64, இங்கே 4 12s are 48, சப்ராக்ட் பண்ணால் 16 அப்படின்னு வரும். நமக்கு அவங்க கேட்டது p - q மட்டும்தான். இப்போ எது வேண்டாம்? ஸ்கொயர் வேண்டாம்.
இப்போ இந்த பக்கம் இருக்க ஸ்கொயர் இந்த பக்கம் போகிறப்ப எப்படி போகணும், ஸ்கொயர் ரூட்டாக போகணும். அப்போ 16க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். 16 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 4 × 4, 4 4s are 16. இப்போ 2 டைம் ஒரே மாதிரி ஒரு நம்பர் வந்ததுன்னா ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பரை வெளியில் எடுத்துடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 4. அடுத்த 12th கொஸ்டின். இஃப் ஸ்ரீஜா வாண்ட்ஸ் டு லெவல் ஹர் கார்டன் ஆஃப் லென்த் 2z + 5 மீட்டர் அண்ட் பிரெத் 2z - 3 மீட்டர், தென் த ஏரியா ஆஃப் த கார்டன் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த கார்டன் லென்த்தும் பிரெத்தும் கொடுத்தாச்சுனாலே அது ரெக்டாங்குலர் ஷேப்னு அர்த்தம். ஸோ அந்த ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலானா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ L × B நம்ம கண்டுபிடிக்கணும். L வேல்யூ B வேல்யூ எழுத்தாச்சு, அவங்க புக்கில் அவங்க கொடுத்தது. ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு டேர்மாக உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2z மட்டும் நான் எடுக்கிறேன். 2z வச்சு இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 2s are 4, z × z ஸ்கொயர். அடுத்து இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும், மைனஸ் போட்டிருக்கணும். மைனஸ் 2 3s are 6, ஒரு z அப்படியே பக்கத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி 5 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுமே ப்ளஸ் டேர்ம் தான். 5 2s are 10, இந்த z அப்படியே பக்கத்தில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் போட்டுக்கணும். 5 3s are 15. இப்போ 4z² அப்படியே வச்சுக்கலாம். இது z மட்டும் சொல்லி நம்பரை மட்டும் சொல்லி பாருங்கள், z இல்லாமல். -6 + 10 ரெண்டுமே ஒரே டேர்ம் தானே, லைக் டேர்ம் தான். இப்போ 6 rupees கடன் வாங்கியிருக்கோம், 10 rupees கையில் இருக்குது. கொடுத்தது போக இன்னும் 4 rupees கையில் இருக்கும். அப்போ +4z அப்படின்னு எழுதிக்கிறோன்னா -15. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அந்த ஆன்சர் இங்கே எடுத்து எழுதுறப்ப என்ன செஞ்சுக்கிறோம்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அவங்க சைடு எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா கேட்குறப்ப நம்ம மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். 13th சம் பாருங்கள். த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் m × 3m² - 27 × 3m × m - 3 is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி வேணால் எழுதலாம் அந்த அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கே என்ன செஞ்சுருக்கோன்னா ஒரு 3 மட்டும் நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ இது m² ஆகும், மைனஸ் 3 9s are 27. அப்போ 3 எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் 9 மட்டும் தான் உள்ளே இருக்கும். இது ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எழுதிக்கலாம். இது இப்போ என்ன எப்படி எழுதலாம், இது 3m, அப்போ 3m, இங்கே ஒரு 3m, இப்போ 3 3s are 9, m × m m² வந்துடும். அப்போ 9m², இங்கே m² - 9 இருக்குது, இன்ட்டு m - 3 இருக்குது. இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம். இது ஒரு ஃபார்மேஷன், இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இல்லை மறுபடியும் இந்த ஃபார்முலாவை ஃபிட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா இதை எப்படி செய்யலாம், a² - b² மாடல். அப்போ m² - 3² அதை எழுதிக்கிறேன். 3 3s are 9 தானே. ஸோ 3² எழுதிக்கிட்டோம்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், a + b × a - b. அப்போ m + 3 × m - 3, இங்கே ஒரு m - 3 இருக்குது. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இந்த ரெண்டை வேணால் கம்பைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ 9m² இன்ட்டு m + 3 இன்ட்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா m - 3 த ஹோல் ஸ்கொயர். a × a a² தானே, அதே மாடல் எழுதலாம். ஸோ இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இல்லை இப்படியும் எழுதிக்கலாம். ரெண்டு ஆன்சராக நம்ம எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேயா. ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 14th கொஸ்டின். அது யூஸிங் த ப்ராப்பர் ஐடென்டிட்டி சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. x² + x + 1 இன்ட்டு x² - x + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டேர்ம்ஸை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். அதாவது x² ப்ளஸ் 1க்கு அப்புறமா எக்ஸை லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இங்கேயும் +1 முதல்ல போட்டு -x பின்னாடி போட்டுக்க போகிறோம். ஏன் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது ஐடென்டிட்டி a + b × a - b யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் சேர்த்து நான் ஏன்னு எடுக்க போகிறேன். அப்போ இது எப்படி நம்ம எழுதலாம், a + b × a - b இருந்தால் a² - b² நம்ம எழுதலாம். அப்போ a² பதில் இங்கே என்ன இருக்குது, x² + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, மைனஸ் b², bக்கு பதிலாக x. அப்போ x² எழுதிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர், இன்னொரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வருது, a + b த ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதலாம், அதை a² + 2ab + b² அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏக்கு பதிலாக x² இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அதை சொல்லி பார்த்துட்டு எழுதணும். அப்போ a² + 2ab + b². இந்த -x² இந்த டேர்ம் அப்படியே வந்துடுது. இது என்ன ஆகும், அப்போ x⁴ வரும். 1 × 2 2x² வந்துடும், 1² 1 ஆயிரும். இது ஒரு -x². இந்த ரெண்டு டேர்ம் தான் லைக் டேர்ம். இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ x⁴ 2x²ல ஒரு x², இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். 2ல் 1 போனால் +1 தானே. ஸோ +x² + 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். சரியா. அடுத்து 15th கொஸ்டின். இஃப் x + y = 12 and xy = 14, find the value of x⁴ + y⁴. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ பவர் 3 அப்படின்னா பவர் 3க்குரிய ஃபார்முலாவை நம்ம முதல்ல யோசிக்கணும். a + b த ஹோல் கியூப் அந்த ஃபார்முலாலேருந்தே வரலாம். அந்த ஃபார்முலா என்ன, ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா a³ + 3a²b + 3ab² + b³ இதுலேருந்து தான் இன்னொரு ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது a³ + b³ மட்டும் வேணும்னா இங்கே நமக்கு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 3ab காமன் எடுக்க முடியும்.
எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாமே என்ன செய்ய போகிறோம் அந்த சைடு நம்ம கொண்டு போனோம்னா இது ஒரு ஃபார்முலாவாக நம்ம கிரியேட் ஆயிரும். சரியா, இதுலேருந்து தான் இந்த இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. இதுலேருந்து தான் இந்த ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணுறோம். இங்கே ஏ பிக்கு பதிலாக அவங்க எக்ஸ்ஒயில் சம் கொடுத்ததுனால நானும் எக்ஸ்ஒயில் எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா இந்த ஃபார்முலாவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் தான் இது வருது. ஓகேயா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எதுக்கு பண்ணுறோம், அவங்க கேட்டது அதுதான். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ அவங்க 12 கொடுத்ததுனால இது 12 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ்ஒய்யோட வேல்யூ 14 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 12. அவங்க கொடுத்த வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 12 கியூப்னா 12 3 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், இந்த ஆன்சர் வரும். மைனஸ் 3 14 12 3 12 36 36ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 504 வருது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி தனியாக போட்டு சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் 1224 அப்படின்னு வருது. ஓகே, அடுத்த கொஸ்டின். யூஸிங் த ப்ராப்பர் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா அது பார்த்தோன்னே ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியாக இருந்தால் ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக எழுதிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு டேர்மை நம்ம கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த டேர்மை நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாடல் இருக்குது. ஏன்றதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சரி, அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ மறுபடியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடல் எழுதலாம். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயராக வரும். சரியா, அப்போ இதனாகும் பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு ஆன்சர் வரும். 17th கொஸ்டின். Using the identity a square minus b square equal to a plus b into a minus b, find the value of 2x plus y the whole square minus 2x minus y the whole square. இது ஒரு வேல்யூ நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக இருந்தால் நம்ம எப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏக்கு பதிலாக 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் பிக்கு பதிலாக 2x மைனஸ் ஒய் இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ மறுபடியும் ஏக்கு பதிலாக 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் வரதுனால ப்ராக்கெட் போட்டு அடுத்த டேர்மை போடணும். மைனஸ் ஆஃப் பிக்கு பதிலாக 2x மைனஸ் ஒய். இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். 2xம் 2xம் ஆட் பண்ணால் 4x ஆயிரும். இங்கே நாகும் மைனஸ் முதல்ல உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளஸ் டேர்ம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆயிரும். சைன் எப்போவுமே சேஞ்ச் ஆகி வந்துடணும். சரியா, அப்போ இங்கே நாகும் ப்ளஸ் 2xம் மைனஸ் 2xம் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஒய் இங்கே ஒரு ஒய் ஆட் பண்ணால் 2y அப்படின்னு வந்துடும். அப்போ 4 2s are 8 x into y xy அப்படின்னு சம்முக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து 18th சம் பாருங்கள். யூஸிங் த ப்ராப்பர் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16x ஸ்கொயர். இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் நம்ம பார்த்து வச்சுக்கிடுவோம். இதுக்குரிய ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்குரிய ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது இப்போ நமக்கு என்னென்ன ஆகும், ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கேன்சல் ஆயிரும். ஏ ஸ்கொயர் 2 டைம் வந்திருக்கும், அப்போ 2a ஸ்கொயர். பி ஸ்கொயரும் 2 டைம் ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் 2b ஸ்கொயர். இப்போ இதில் வந்து 2வை காமன் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா, இப்போ அவங்க கொடுத்த சம் எழுதும், இதான் அவங்க கொடுத்த சம்மு. அப்போ இதே ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு டேர்ம் ப்ளஸில் இருக்குது, நடுவுலையும் ப்ளஸ், செகண்ட் டைம் மைனஸில் இருக்குது. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. என்ன செஞ்சுருக்கோம், 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதை எழுதிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏக்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக 4 இருக்குது, அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சம்முலேயே அவங்க கொடுத்துருந்தாங்க 16x ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன, இந்த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிரும், எக்ஸ் பவர் 4 ஆயிரும். 2 2s are 4, 4 ஸ்கொயர் 16 ஆயிரும். மற்ற டைமில் அப்படியே கொண்டு வருவோம். இப்போ 2 ஒழுங்கு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 2x பவர் 4 அப்படின்னு வரும் ப்ளஸ் 2 இன்ட்டு 16 32 அப்படின்னு வரும் ப்ளஸ் 16x ஸ்கொயர். இப்போ இது 2x பவர் 4 ப்ளஸ் 16x ஸ்கொயர் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், லாஸ்ட்டில் நம்பர் எழுதிக்கிறேன். எக்ஸ் பவர் 4 எக்ஸோட பவரில் டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன், அதுக்காக டேர்மை மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம 2வை காமனாக எடுக்கலாம். எடுத்தோம்னா என்ன ஆகும், 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இதை 2 8s are 16 எழுதலாம். ஒரு 2 வெளில போயிடுச்சு, அப்போ 8 மட்டும் தான் இங்கே வரும். இங்கே 32வை 2 இன்ட்டு 16 எழுதலாம். 2 வெளில போயிடுச்சு, 16 இங்கே எழுதிக்கலாம். சரியா,
இது இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷனாக எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா x⁴ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். 16 4 ஸ்கொயராக எழுதலாம். இப்போ a மட்டும் எடுக்கணும், இங்கே b மட்டும் எடுக்கணும். a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது புரியலன்னா மறுபடியும் அந்த ஃபார்முலாவை எழுதி நீங்கள் இல்லைன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் நமக்கு வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெரிஃபை த ஃபாலோயிங் சொல்லி கேட்டிருக்காங்க. 19th சம் 5x plus 8 the whole square minus 160x equal to 5x minus 8 the whole square எழுதிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது LHS அப்படின்னு சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதை மஸ்ட்டு எடுக்கிறேன். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் வருதான்றதை பார்த்து வச்சுக்கலாம். என்ன வருதுன்னு போட்டு பார்ப்போம். ஸோ LHSல இதை எழுதியாச்சு. இது a plus b the whole square மாடலில் இருக்குது. ஸோ ஃபார்முலாவை பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ a ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 5x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பிக்கு பதிலாக 8. அப்போ 8 ஸ்கொயர் பக்கத்தில் அவங்க கொடுத்துட்டோம், அப்படி எழுதிக்கலாம். இங்கே 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். இந்த இடத்துல எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயர், ப்ராக்கெட் எதுவும் போட்டுறக்கூடாது. இது 2 5s are 10, 10 8s are 80. அப்போ 80 ஒரு எக்ஸ் மட்டும் பக்கத்தில் இருக்குது. இது 8 ஸ்கொயர்னா 8 8s are 64. பக்கத்தில் இந்த டைம் எழுதியாச்சு. இப்போ இது என்னாகும் ப்ளஸ் 80x, இங்கே மைனஸ் 160x. அப்போ கையில் மைனஸ் பண்ணணும் இல்லையா? மைனஸ் பண்ணால் மைனஸ் 80x, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே மைனஸ் ஆகிரும், ப்ளஸ் 64. இது நம்ம இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சைடு நமக்கு ஆன்சர் அவர் LHSோட ஆன்சர்னு வந்திருக்கு. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து RHS, அதாவது ரைட் ஹேண்ட் சைட். இதை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறேன். 5x minus 8 the whole square. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a minus b the whole square அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். அப்போ a ஸ்கொயர்னா ஏக்கு பதிலாக 5x. அப்போ 5x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இது அங்கே போட்ட மாதிரியே தான், சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி வரும். சரியா? அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே வர அதே டேர்ம்ஸ் தான் அதே சிம்பிளோட இங்கே வந்திருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு சைடும் ஆன்சர்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெண்டு சைடும் LHSல என்ன வந்துருந்துச்சோ அதே தான் RHSக்கு ஈக்குவலாக வரும் இல்லையா? அப்போ LHS ஈக்குவல் டு RHS. அவங்க கொஸ்டின் மறுபடியும் எடுத்து நம்ம எழுதிடலாம். ரெண்டு சைடுக்கும் ஆன்சர் நமக்கு ஈக்குவல்ன்றதுனால. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 20th கொஸ்டின். AB ப்ளஸ் BC இன்ட்டு AB மைனஸ் CB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதே மாதிரி ரெண்டு டேர்மாக மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யுது வந்து இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்மை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த மாதிரி 6 மார்க்லாம் போட்டு அந்த மாதிரி எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். AB இன்ட்டு AB, அப்போ A ஸ்கொயர் B ஸ்கொயர் வந்துடும். நடுவில் மைனஸ் இருக்குது, போட்டுக்கலாம். இந்த டேர்ம் இப்படி பண்ணுறப்ப AB இன்ட்டு CB, அப்போ A ஒரு தான் வருது, B இன்ட்டு B ஸ்கொயர் ஆயிரும், C ஒரு தான் வருது. அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த டேர்மை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? கீழே 6 மார்க் நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள். இப்போ BC இன்ட்டு AB, அப்போ A ஒரு தான் வருது, B இன்ட்டு B ஸ்கொயர் ஆயிரும், C ஒரு தான் வருது. லெட்டர்ஸை சொல்லி பார்த்துட்டு எழுதுங்க. எங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதினாலும் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே எழுதுங்க. அப்போ தான் நமக்கு டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே தெரியும், பார்க்குறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்ப நடுவில் மைனஸ் வந்துடும். இது BC இன்ட்டு இங்கே ஒரு BC தானே, லெட்டர்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ BC இன்ட்டு BC, அப்போ B ஸ்கொயர் C ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அடுத்த டேர்ம் வந்தாச்சு. அடுத்து இந்த டேர்ம் BC இன்ட்டு BC ஆயிரும், ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ் B ஸ்கொயர் C ஸ்கொயர். அடுத்த டைம் மைனஸில் வந்துடும். BC இன்ட்டு AC, ஒரு A இருக்குது, ஒரு B இருக்குது, C இன்ட்டு C ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி இப்போ கீழே இருக்க அடுத்த டைம் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஒரு A இருக்குது, ஒரு B இருக்குது, 2 C இருக்குது, அப்போ C ஸ்கொயர் வந்துடும், ப்ளஸில் வந்துடும். அடுத்தது மைனஸு, 2 A இருக்குது, 2 C இருக்குது, அப்போ A ஸ்கொயர் C ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் இப்போ இந்த டைம் அதே மாதிரி 6 மார்க் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். CA இன்ட்டு C, அப்போ என்ன ஆகும், C ஸ்கொயர் A ஸ்கொயர், இல்லைனா A ஸ்கொயர் C ஸ்கொயர். இல்லை, இது வந்து ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B, அப்போ என்ன ஆகும், A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். A ஸ்கொயர்னா CA த ஹோல் ஸ்கொயர், அப்போ C ஸ்கொயர் A ஸ்கொயர் மைனஸ் AB த ஹோல் ஸ்கொயர்னா A ஸ்கொயர் B ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் A ஸ்கொயர் B ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் A ஸ்கொயர் B ஸ்கொயர், இது கேன்சல் ஆகிரும். மைனஸ் AB ஸ்கொயர் C, இங்கே ப்ளஸ் AB ஸ்கொயர் C. ஒரே மாதிரி டைம் பவர் சைட்லேருந்து எல்லாமே சேமாக இருக்குது, சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அது கேன்சல் ஆகிரும். ப்ளஸில் B ஸ்கொயர் C ஸ்கொயர், இங்கே பக்கத்துலேயே மைனஸில் ஒரு B ஸ்கொயர் C ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகும், இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகும். A ஸ்கொயர் C ஸ்கொயர், ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. ஸோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ த ஆன்சர் வந்து 0. 21 கொஸ்டின் பாருங்கள். 21st கொஸ்டின். ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A பவர் 3 மைனஸ் B பவர் 3 ஈக்குவல் டு A மைனஸ் B இன்ட்டு
a minus b the whole square plus 3ab அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து இதை ப்ரூவ் பண்ணுறத விட அந்த RHS எடுத்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ RHS நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அவங்க கொடுத்தது அப்படியே தான் எழுதியிருக்கேன். இது என்ன செய்யலாம், ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் தான். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயராக எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் 3ab அவங்க கொடுத்தது. இப்போ இது ரெண்டையும் கம்மி பண்ண என்ன ஆகும், இங்கே -2 இங்கே +3. இப்போ 2 rupees கடனு 3 rupees இருக்குது, கொடுத்தது போக இன்னும் 1 rupee ப்ளஸில் கையில் இருக்கும். அப்போ ப்ளஸில் போட்டுக்கிறேன். 1ங்கிற நம்பர் போட தேவையில்லைனால நம்ம போடலை. ப்ளஸ் 1ab ப்ளஸ் b ஸ்கொயர் வந்துருச்சு. இது வந்து எதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா a³ மைனஸ் b³ எக்ஸ்பென்ஷன். இதுதான் ரைட் LHSல அவங்க கொடுத்தது. ஸோ RHSல நம்ம ஆரம்பித்து LHSல அவங்க கொடுத்ததை ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ RHS ஈக்குவல் டு LHS அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேயா? அடுத்து 5th கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங். 22. If area of the square shaped garden is 4x square plus 12xy plus 9y square meter square, then find the side of the garden. இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க ஹிண்ட்டும் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a ஸ்கொயர். a ஸ்கொயரோட வேல்யூ தான் அவங்க கொடுத்தது. மீட்டர் ஸ்கொயர் நம்ம இப்போதைக்கு எழுத வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபார்முலாவோட ஃபார்முலா படி நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா? இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதிக்கலாம்னு கொடுத்துருக்காங்களா, அவங்கள a + b the whole square எழுதிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஏக்கு பதிலாக என்ன, பிக்கு பதிலாக என்னன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை த ஹோல் ஸ்கொயரை மாற்றினோம்னா 2x the whole square எழுதிக்கலாம் இல்லையா? ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக நான் டேர்ம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ 4 2 ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப இங்கே ஏற்கனவே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2x the whole square எழுதிக்கலாம். அதே மாதிரி 9y ஸ்கொயர்னா 9 3 ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ 3y the whole square எழுதிக்கலாம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போ நடுவில் எப்படி வரணும், 2abன்னு வரணும். அப்போ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 3y போட்டு இந்த டேர்ம் வரதான் செக் பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 3s are 12, x into y xy கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஃபார்முலா படி நம்ம நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி, ஃபஸ்ட்டு டேர்மை ஒரு நம்பரோட ஸ்கொயராகவும் லாஸ்ட் டேர்மை ஒரு நம்பரோட ஸ்கொயராகவும் மாற்றிக்கிறணும். நடுவில் 2ab ஃபார்மேட்டில் நம்பர்ஸ் வரணும். சரியா? அப்போ இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், a ப்ளஸ் b the whole ஸ்கொயராக எழுதலாம். அப்போ இங்கே a ஸ்கொயரோட வேல்யூ 2x ப்ளஸ் 3y the whole ஸ்கொயர். அப்போ எனக்கு என்ன வேணும், சைடு ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் தான் வேணும். அப்போ a மட்டும் தான் வேணும். அப்போ ரெண்டு சைடுமே என்ன செஞ்சிடலாம், ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ a ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3y அப்படின்னு வரும். அவங்க ஆன்சர் மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்ததுனால நம்ம இங்கே ஆன்சர் எப்படி எழுதணும், மீட்டரில் எழுதிக்கணும். 2x ப்ளஸ் 3y மீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 23. The area of a circle is a equal to px square plus 6xp plus 9p meter square. Find the radius of the circle அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிற ஹிண்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி ஹிண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் எந்த ஃபார்முலான்றதை கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, πr ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா. இதோட வேல்யூ தான் இது நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா டேர்ம்லுமே p அப்படிங்கிற லெட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ p நம்ம வெளில எடுத்துடலாம். எடுத்துச்சுன்னா இங்கே ரிமைனிங் என்ன வரும், x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 அப்படின்னு வந்துடும். இப்போ p அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னவாக இருக்குன்னா p ஈக்குவல் டு பைன்னு அவங்க கொடுத்துருக்கோம், அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் pன்றது பையாக எடுத்திருக்காங்க. அப்போ ரெண்டு சைடும் என்ன ஆயிரும்னா பை கேன்சல் ஆயிரும். ஸோ r ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிமைனிங் டேர்மு. அதேமாதிரி பட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி போன சம்மில் சொன்ன மாதிரி இதை a ஸ்கொயர், இதை 9 3 ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நடுவில் 2ab வரணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 3 அப்படின்னு நமக்கு வரணும். இப்படி இருந்ததுன்னா எப்படி எழுதலாம், அதை a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயராக எழுதலாம். போன சம் மாதிரியே தான் ரெண்டு பக்கமே ஸ்கொயர் இருக்குது, நமக்கு ரேடியஸ் மட்டும் தான் வேணும். அப்போ அதாவது ஆர் மட்டும் தான் வேணும். அப்போ ரெண்டு சைடுமே ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 வரும். இங்கே ஏரியா மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்ததுனால ரேடியஸை மீட்டரில் கொடுக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு மீட்டர். சரியா? 24th கொஸ்டின் பாருங்கள். த எட்ஜ் ஆஃப் எ கியூபிக்கல் டேங்க் இஸ் 2z minus 3 மீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த டேங்க். அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். வால்யூம் ஆஃப் கியூபிக்கல் டேங்க் ஃபார்முலா என்னன்னா a⁻3 a கியூப் தான் ஃபார்முலா. ஸோ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2z minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2z minus 3 த ஹோல் கியூப். இதோட எக்ஸ்பேன்ஷன் a minus b த ஹோல் கியூப் இருந்தால் ஃபார்முலா பக்கத்தில் எழுதிக்கோங்க. a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப் அப்படிங்கிறது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா சொல்லிக்கிட்டே ஏக்கு பதிலாக 2z, பிக்கு பதிலாக 3 நீங்கள் சொல்லிக்கிட்டே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பு வந்துடும். இப்போ 2⁻3 2வை 3 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப 8 வரும். 2 3s are 2⁻3, 2 2s are 4, 4 2s are 8. z⁻3னா அது z⁻3 அப்படியே வந்துடும். மைனஸ் 3 இன்ட்டு 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகும், z ஸ்கொயர் பண்ணால் z ஸ்கொயர் ஆகும் இன்ட்டு 3. இங்கே
3 ஸ்கொயர் பண்ணுறப்ப 9 மற்ற டைமில் அப்படி எழுதிக்கலாம். மைனஸ் 3 பவர் 3னா 3யை 3 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 9 3s are 27. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 8z பவர் 3 மைனஸ் 3 4s are 12, 12 3s are 36. அப்போ 36z ஸ்கொயர் ப்ளஸ் 3 2s are 4, 4 9s are ஓகே 3 2s are 6, 6 9s are 54, 54z மைனஸ் 27. இது வந்து நம்ம இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வால்யூம் வந்து மீட்டர் கியூபிக்கல் மீட்டரில் நம்ம எழுதணும். ஸோ m பவர் 3 அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிடணும். 25th சம், லாஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம். இஃப் a plus b equal to 8 and ab equal to 12, find the value of a cube minus b cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண போகிறோன்ற ஹிண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ முதல்ல அவங்க கொடுத்த ஹிண்ட்லேருந்தே நான் ஆரம்பிச்சிருக்கேன். a minus b the whole square equal to a plus b the whole square minus 4ab அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அவன் அப்படியே அப்ளை பண்ணுவோம். a plus bக்கு பதில் 8, இப்போ 8 ஸ்கொயர்னா 64 ஆயிரும். மைனஸ் 4 இன்ட்டு ஏபியோட வேல்யூ 12, 4 12s are 48. இப்போ 64ல் 48 போனால் அது 16 ஆயிரும். சரியா? ஸோ a minus b the whole square equal to 16 வருது. இதில் நமக்கு a minus b தேவைப்படும், அதனால் அதை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ a minus b equal to ஸ்கொயர் இந்த பக்கம் எப்படி போகணுன்னு ஸ்கொயர் ரூட், ரெண்டு சைடும் ஸ்கொயர் இருந்தால் கேன்சல் ஆகிரும். இப்போ ஒரு சைடு தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் எப்படி போகணும்? ஸ்கொயர் ரூட்டாக போகணும். இப்போ 16 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 4 4s are 16 ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ ஒரு 4 வெளில எடுத்துடலாம். a மைனஸ் பியோட வேல்யூ 4 அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூபோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது மைனஸ்க்கு a மைனஸ் பி த ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. இந்த மாடல் ஃபார்முலா ஏற்கனவே ஒரு சம்பளம் நம்ம பார்த்தோம். ஒரிஜினல் ஃபார்முலாலேருந்து இது வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ a மைனஸ் பியோட வேல்யூ 4, அப்போ 4 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபியோட வேல்யூ 12 அவங்க கொடுத்துருக்காங்க. இன்ட்டு a மைனஸ் பி மறுபடியும் ஒரு 4. இப்போ இது 4-ஐ 3 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 4s are 16, 16 4s are 64. அடுத்து இது 3 4s are 12, 12 இன்ட்டு 12 144. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் 208. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நான் நிறைய ஃபார்முலாஸ் வர்றதுனால. ஸோ ஃபார்முலாஸை மறுபடியும் நல்லா படிங்க. ஃபார்முலாஸ் தெளிவாக தெரியும் அப்படின்னா சாப்டர் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ புரியலன்னா மறுபடியும் இதை போட்டு கேளுங்க, கொஞ்சம் ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.